யாக்கோபு இரண்டாம் முறையும் தன் சகோதரன் ஏசாவை வஞ்சித்தான். அதனால் ஏசா தன் சகோதரன் யாக்கோபை பகைத்து, என் தகப்பன் மரிக்கும் நாள் வரட்டும், அதன் பின்பு யாக்கோபை கொன்று போடுவேன் என்று சொல்லிக் கொண்டான். வாருங்கள், எங்களோடு ஒரு சிறு கூட்டமாய் பயணமெடுப்போம். மனித குலத்தின் இந்த பழங்கால பயணத்தில் கடந்த காலம் நோக்கி நாம் பயணம் போவோம் வாருங்க, பயணம் போவோம் வாருங்க. காலங்களை வென்றவங்க கதைகள் எல்லாம் பாருங்க, கதைகள் எல்லாம் பாருங்க. உலகம் வாழ வழியை சொன்ன உத்தமர் பலருங்க, உலகம் வாழ வழியை சொன்ன உத்தமர் பலருங்க. நம்ம உள்ளத்திலே வாழ்றாங்க, உணர்ந்து பாடுங்களே. பயணிப்போம், நாம் பயணிப்போம். மகத்துவமான பழங்கால பயணம். கடந்த காலம் நோக்கி நாம் பயணம் போவோம் வாருங்க. ஆண்மை சொல்லும் சரித்திரம், வீரம் சொல்லும் சரித்திரம், பக்தி சொல்லும் சரித்திரம், புத்தி சொல்லும் சரித்திரம். நம்ம பாவங்களை போக்க ஒருவர் பாரம் சுமந்த சரித்திரம். வித்தியாசமாய் வாழ்ந்திட்ட ஞானிகளின் சரித்திரம். நாம் பயணிப்போம், மகத்துவமான பழங்கால பயணம். கடந்த காலம் நோக்கி நாம் பயணம் போவோம் வாருங்க. காலத்தையே வென்றவங்க கதைகள் எல்லாம் கேளுங்க. உன் வாசஸ்தலம் பூமியின் சாரந்தோறும் உயர, வானத்திலிருந்து இறங்கும் பனியோரம் இருக்கும். உன் பட்டயத்தினாலே பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கும் நுகத்தடியை முறித்து போடுவாய். இவ்வளவுதானாப்பா? இது ஆசீர்வாதமா இல்ல சாபமா? அவனை நான் சும்மா விட மாட்டேன். நிச்சயமா இதுக்கு பழி தீர்த்தே தீருவேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளு. உன் இதயத்துக்குள்ள மறைச்ச காரியத்தெல்லாம் செய்யாத. நான் எதையும் மறைக்கல. இங்க என்ன நடக்குது ஏசா? இவன் ரொம்ப தந்திரமா என்னோட சேஷ்ட புத்திர பாகத்தை திருடிட்டான். அதோட எங்க அப்பா கிட்ட இருந்து ஆசீர்வாதங்களையும் பெற்றுட்டான். நான் அவனை கொல்ல போறேன். கிடைச்சா கொஞ்சம் அமைதியா இரு ஏசா. என்ன தடுக்கணும்னு நினைக்காதீங்க. அம்மாவோட செல்ல பிள்ளை, அவ்வளவுதான். நான் அவனை கொல்ல போறேன். சும்மா விட மாட்டேன். உடனே எழுந்து புறப்படு.
ஆரான்ல இருக்கிற என் சகோதரன் லாபானிடம் ஓடிப்போ. உங்க அண்ணனோட கோபம் தணிஞ்சதுக்கு அப்புறம் இங்க வா. அது வரைக்கும் அங்கேயே இரு. அவனோட கோவத்தை உங்களால கட்டுப்படுத்த முடியுமாமா? உன் சகோதரன் உன் மேல வச்சிருக்கிற கோபம் தணிஞ்சு நீ அவனுக்கு செஞ்சதை அவன் மறந்ததுக்கு அப்புறம் நான் ஆள் அனுப்பி அங்கிருந்து உன்னை வர சொல்றேன். போதுமா? இதுதான் ஒரே வழி. நான் உங்க 2 பேரையும் எதுக்காக ஒரே நாள்ல இழக்கணும்? நான் போய் ஈசா கிட்ட பேசுறேன். அப்ப நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க. கூடாரத்துக்கு பின்னால இருக்கிற பள்ளத்தாக்குல போய் நீ காத்துக்கிட்டு. ஈசாக், தயவு செஞ்சு நீங்க தான் இப்ப உதவி பண்ணணும். ஐசாவுக்கு யாக்கோப் மேல ரொம்ப கோபம், கொலை பண்ண துணிஞ்சிட்டா. யாக்கோபுவை இங்க கொஞ்சம் கூட்டிட்டு வா. நான் கெஞ்சி கேக்குற, அவனை தண்டிச்சிடாதீங்க. என்ன மன்னிச்சிருங்க. நான் வற்புறுத்தி தான் அவன் இந்த மாதிரி செஞ்சா. அவன் மேல எந்த தப்பும் இல்ல. கூட்டிட்டு வா. அவனை என்ன செய்ய போறீங்க? அவன் செய்ய வேண்டியது என்னன்னு அவனுக்கு தெரியணும். சரி, கூட்டிட்டு வரேன். நீங்க ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் ஈசாக். ஈசோவின் மனைவிகள், அதாவது ஏத்தேன் குமார்த்திகளோடு எனக்கு வாழ்க்கையே ரொம்ப வெறுப்பா இருக்கு. யாக்கோபோ அவங்களுக்குள்ள ஒரு பொண்ணை தான் மனைவியா தேர்ந்தெடுப்பான்னு நினைக்கும் போது எனக்கு பயமா இருக்கு. அப்புறம் எனக்கு வாழ்க்கையே இருக்காது. முதல்ல நான் சொல்றத செய்ய அவனை கூட்டிட்டு வா. யாக்கூப், என்ன காரியம் செஞ்சிட்ட? ஏசா உன் மேல கோபமா இருக்கிறதோட உன்னை கொல்ல காத்துக்கிட்டு இருக்கான். நான் என்ன செய்யணும்? இதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நீ இங்க இருந்து போயிடு. இப்ப நான் எங்க போறது? யாக்கோப், இங்கதாம்மா இருக்கேன். யாக்கோபு, உங்க அப்பா உன்னை பார்க்கணும்னு சொல்றாரு. எதுக்காகமா? இது ரொம்ப ஆபத்தானதம்மா. ஏசா இவரை பார்த்தா கொன்னு போட்டுருவாரு. நிச்சயமா அவர் இப்ப இவனை பார்த்தே ஆகணும். நீங்க உங்க அப்பாவை பார்க்கணும்னா அப்போ பின்பக்கமா போங்க. ஏன்னா ஏசா தன்னுடைய ஆயுதத்தை எடுத்துட்டு வர போயிருக்காரு. நான் போய் அவர்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்பதான் உங்களை தேடி வரமாட்டாரு. சீக்கிரம் போ. அம்மா, இப்ப அப்பாவுக்கு என்ன வேணுமா? அவர் என்ன சபிக்கணும்னு நினைக்கிறாரா? உனக்கு என்ன இருக்கு, உனக்கு என்ன வரப்போகுதுன்னு சொல்ல விருப்பப்படுறாரு. இது எல்லாத்துக்கும் அப்புறம் அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை திரும்பி வாங்கிப்பாரா? அப்படி இல்ல மகனே. நான் உனக்கு ஒன்னு சொல்றத நீ நல்லா கேட்டுக்க. நீ வாங்குற முதல் புத்திர பாகமோ நீ திருடிக்கிட்ட ஆசீர்வாதங்களோ ஐசாவுக்கு சொந்தமானது. இப்பவும் அது அவனோடதான். தேவன் உனக்கு எது தேவையோ அதை அவரே உனக்கு தருவாரு. உங்க அப்பாவுக்கு இது நல்லா தெரியும். அதோட இப்ப அவர் உன்னை நேசிக்கிறாரோ இல்லையோ, உனக்கு உண்டானதை பத்தி அவர் பேசுவாரு. நீ அவரை போய் பாரு. நான் இங்கேயே உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க சொல்றபடியே செய்யறேன். ஏசா நில்லு. என்ன விடுங்க. நான் சொல்றத கேளு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். நீங்க இப்ப என்ன சொல்லணும்? நீ உன் சகோதரனை கொன்னுட்டேனா ஈசா உன்னை சபிச்சிடுவாரு. அதனால நீ எல்லாத்தையும் இழந்துடுவ. இழக்கிறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்ல. நான் எல்லாத்தையும் ஏற்கனவே இழந்துட்டேன். இரு ஈசா, இரு. எங்க போய்கிட்டு இருக்க? நான் சொல்றத கேளு. அவனை கொல்ல போறேன். எங்க அவன்? இளையவனே, அப்பா, நான் உங்க முன்னால செய்த காரியத்துக்கு என்ன மன்னிச்சிருங்க. உங்க முன்னாடி நான் அப்படி நடந்திருக்க கூடாது. உள்ளவா மகனே. சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி
தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்தரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக. இந்த ஆசீர்வாதம் என்றும் நிலைத்திருக்கும்படி நான் என் ஆண்டவரை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எல்லா வளங்களையும் பெற்று நீ நீடூழி வாழ்வதற்கு ஆசீர்வதிக்கிறேன். ரொம்ப நன்றிப்பா. கவனமாக கேள் மகனே, நீ இப்போ ஆரோனுக்கு போ. இதத்தான் அம்மாவும் சொன்னாங்க. அதோட உன் மாமன் லாபனின் மகள்ல ஒருத்திய நீ உன் மனைவியாக்கிக்கொள். இப்போ நீ இங்கிருந்து சீக்கிரமா புறப்பட்டு போ. அவர் உன்னை ஆசீர்வதிச்சாரா? ஆமா, தாத்தா ஆபிராமுக்கு கிடைச்ச அதே ஆசீர்வாதம். அதோட இப்ப உடன்படிக்கைக்காக புறப்பட சொன்னாரு. நீ இப்ப உன் கூண்டை விட்டு பறந்து போயிடு. போயிட்டு வரமா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட தான் திரும்பி வருவேன். ஊ, ஊ. யாக்கூப் இரு, நில்லு யாக்கூப். அவர் எங்க? பள்ளத்தாக்கோட மறு திசையில இப்பவும் உன்னைத்தான் தேடிக்கிட்டு இருக்காரு. நீ இதோ இந்த பக்கமா இந்த திசையில போயிடு. நீ சீக்கிரமா போயாகணும். இத பாரு, உன்னோட உதவிக்கு ரொம்ப நன்றி. இப்ப இவன் கூடவே போய் இவன் பாதுகாப்பா இருக்கும்போது நீ திரும்பி வந்தா போதும். நானும் போறேம்மா. சீக்கிரம். நல்லபடியா போயிட்டு வா மகனே. போயிட்டு வரமா. நல்லவனா இரு, தேவன் எப்பவும் உன்னோடவே இருப்பாரு. வா யாக்கூப். ஏசா நீ இங்கேயே இருந்து அவன் கூட சண்டை போடுவன்னு நம்பிக்கிட்டு இருக்கான். அவன் குகைகள்ல வாழ்ந்து உன்னை கண்காணிப்பான், அதுவும் பல நாட்களுக்கு. ஏன்னா நீ இந்த கூடாரங்கள்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். நானே எல்லாத்தையும் கொடுத்துட்டேனே. யாக்கூப், உன்னோட சகோதரன் ஒரு நல்ல மனுஷனே இல்ல. கரடு முரடான பாதை வழியா போனாதான் அவனால எல்லாத்தையும் சரி செய்ய முடியும். நீ புறப்படுறத நினைக்கும் போது எனக்கு வருத்தமா இருக்கு, ரொம்ப வேதனையாவும் இருக்கு. நில்லு யாக்கூப். இந்த வழி கிழக்கு பக்கமா போகுது. நான் இப்போ கூடாரத்துக்கு திரும்பி போகணும். ஒரு நிமிஷம் நில்லுங்க. எங்க அப்பா என்ன நிச்சயமா மன்னிச்சிடுவாரா? மன்னிச்சிடுவாரு. சீக்கிரமாவே உங்க எல்லாரையும் பார்க்க வருவேன். தேவனுக்கு சித்தமானால் நீ இப்போ கிழக்கு பக்கமா இருக்கிற பாதையில போகணும். இந்த பாதை ரொம்ப நீளமானது. நான் இதை தாண்டி இருக்கேன், நானும் அபுயிதிசும். அதாவது உன் தாத்தா உங்க அப்பாவுக்கு பெண் பார்க்க சொன்னப்போ வழியில வர மனுஷங்க கிட்டையும் விலங்குகள் கிட்டையும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.
போயிட்டு வந்து பார்க்குறேன். பத்திரமா போ. எங்க அவன்? அவன் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. நான் அவனை கண்டுபிடிச்சா அவ்வளவுதான், அவனை கொன்னுடுவேன். அவன் எங்க? அவன் இங்க இருந்து போயிட்டான். போயிட்டானா? எங்க போனா? ஆண்டவரோட பறந்து விரிஞ்ச இடத்துக்கு. உனக்கு தெரியுமா? எல்லாருக்கும் தெரியுமா? சொல்லுங்க, அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. அவனை விடு, அவனை விடு, அவனுக்கு எதுவும் தெரியாது, விடு. அவன் எங்க இருக்கான்னு எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். அப்ப நீங்க தான் அவனை அனுப்புனீங்களா? நீங்க தான் அனுப்பியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அவன் போயிட்டான், அவன் போயிட்டான். யாக்கோப் அவனுடைய சொத்துக்களை எடுத்துட்டு போயிட்டான். ஒரு தண்ணீர் ஜாடி, ஒரு கழுத, அவன் போட்டுக்கிட்டு இருந்த துணிமணி, அந்த ஒல்லியான கழுதை இங்க இல்லங்கிறது கூட அவனுக்கு தெரியல. அவன் எங்கேயும் போயிருக்க முடியாது. உனக்கு தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவன் இங்க இருந்து போயிட்டானே, அப்புறம் என்ன? அவன் பயங்கரமான ஏமாத்துக்காரன், ரொம்ப ஆபத்தானவன். இத பாரு, நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவனை விட்டுடு, அவனை ஒண்ணும் பண்ணாத. அவனுக்கு உன்னை பார்த்தாலே பயம், அவன் உன்னை பார்த்து பயப்படுறான். அதனாலதான் அவன் இந்த இடத்தை விட்டே போயிட்டான். யாரு யாருக்கு அடிமையா இருக்க போறாங்கன்னு அவனும் பார்க்கட்டும். உன்னோட இந்த பைத்தியக்காரத்தனத்தை நிறுத்து. என்னோட அம்புல அவன் பேரு பொறிக்கப்பட்டிருக்கு. என்னோட கோபம் அவனை சும்மா விடாது. உன்னோட கோபம் அவனை அழிச்சிடும். என் வாழ்க்கை எளிமையா இருக்கட்டும், அதோட நீ எப்படி வாழணுமோ அப்படி வாழு. எல்லாமே உங்க இஷ்டப்படிதான் நடக்குதுல்ல? ஐசு, உங்க அம்மாவை சந்தோஷமா வச்சுக்கோ, பேர குழந்தைகளை பெத்துத்தா. வாங்கம்மா, நான் உள்ள போய் ஈசாக்க பாக்குறேன். ஆமா, அவருக்கு இப்ப என்னோட உதவி ரொம்ப தேவைப்படுது. அது மட்டும் இல்ல, இப்போதைக்கு தன்னுடைய கூடாரத்துல அவருக்கு சமாதானம் தேவைப்படுது. அது எனக்கு தெரியும். அவருக்கு ரொம்பவே உடல்நலம் சரியில்லை. ஏசாவினுடைய கோபத்தை கட்டுப்படுத்துங்க. இங்க நடந்த விஷயங்களால உங்களை கவனிக்க முடியாம நாங்க விட்டுட்டோம். பரவாயில்ல, ரொம்ப நன்றி எலிசர். இது ரொம்ப மோசம் ஆண்டவரே. உன்னால முடிஞ்சதை செய். என்னோட மரணம் இதுல தான் இருக்குன்னு நான் நம்புறேன். இல்ல ஆண்டவரே, நீங்க குணமாற வரைக்கும் நாங்க உங்களை பார்த்துக்குவோம். இளையவன் இங்கிருந்து போயிட்டானா? ஆமா, அதோட பல தடவை மன்னிப்பும் கேட்டாரு, உங்ககிட்ட சொன்னதுக்காகவும் நடந்துகிட்டதுக்காகவும். இப்படியும் ஒரு பிள்ளை, அவனோட அம்மாவும். எனக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? ஏசாவுக்கு போய் சேர வேண்டிய ஆசீர்வாதங்களை நான் யாரோ ஏசாவா நினைச்சு அவனுக்கு தந்துட்டேன். ஆனா தீர்க்க தரிசனத்தின்படி மூத்தவன் தான் இளையவனுக்கு சேவகம் செய்யணும். இளையவனுக்காக வைக்கப்பட்டிருந்த ஆசீர்வாதம் இளையவனுக்கே உரியது. அவன் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். அதோட என் சகோதரர் இஸ்மவேல் ஏற்கனவே சொன்னதை போல அவன் அதுக்காக கஷ்டப்பட்டாகணும். தேவன் அவனோடு இருக்கட்டும். அதோடு தேவன் யாக்கோபுவின் கனவில் தோன்றி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன்.
உன் சந்ததி பூமியின் தூணை போல் இருக்கும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்குச் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை. நிஜமாவே தேவன் இந்த இடத்துல இருக்காரா? வா வா வா, உன்னை எதிர்பார்த்தேன். வா, வந்து இப்படி உட்காரு. பார்க்க இப்ப நல்லா இருக்கீங்களே. உடல் நலம் இப்போ கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. நான் அதை கேள்விப்பட்டேன். தேவனுடைய கைகள்ல இருந்து எதையோ வாங்கி இருக்கான். இந்த பாவியான கிழவியை நீங்க மன்னிப்பீங்களா? நீ பாவியும் இல்ல, அதோட அழுக்காகவும் இருக்க மாட்ட. நான் உங்களுக்கு சாப்பிட தேனும் பேரிச்சம்பழமும் கொண்டு வந்திருக்கேன். இத சாப்பிட்டு திடமா இருங்க. உன் கையில சாப்பிடுறது நல்லதா இருக்கும். ஐசோ இப்ப பெரிய ஏமாற்றத்துல இருக்கான். அவனை அவமானப்படுத்த நினைச்ச. ரொம்ப பிடிவாதமும் முரட்டு குணமும் கொண்டவன். அதோட அவமானத்தை அவனால எப்பவுமே தாங்கிக்க முடியாது. யாக்கோபுவை பொறுத்த வரைக்கும் அவனோட நடத்தையில அவன் தான் இன்னும் வளரணும். நீங்க எப்பவும் போல இதையும் சரியாதான் சொல்றீங்க. ஐசோ, ஆமா, இப்படி உட்காரு. இந்தா சாப்பிடு. நன்றி. என் மனைவிங்க எனக்காக உணவு தயாரிச்சிட்டு இருக்காங்க. அதோட யாக்கோப நீங்க ஆரானுக்கு அனுப்பி வச்சுட்டதா கேள்விப்பட்டான்ப்பா. ஆமா, அங்கிருந்தே அவனுக்கு ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்கும்படி அறிவுரை சொல்லியிருக்கேன். ஆரான்ல இருக்கிற என் சகோதரன் லாபானுக்கு அழகான பொண்ணுங்க இருக்காங்க. உன்ன மாதிரி கானான்ல எனக்கு பெண் எடுக்க விருப்பம் இல்ல. கானான் தேசத்து பெண்கள் நமக்கானவர்கள் இல்ல. நான் பேர குழந்தைகளோட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் என்னோட மாமா இஸ்மாயிலிடம் போறேன். ஒருவேளை அங்க எனக்கு ஒரு மனைவியை நான் கண்டுபிடிக்கலாம்ல? என் சகோதர இடத்துல நமக்கு ஏத்த பெண்ணை நீ கண்டுபிடிக்கலாம். நான் அங்க போய் பாக்குறேன்ப்பா. எங்க ஆசீர்வாதம் உன் கூடவே இருக்கும் மகனே. ஐசு, நீ உங்க அம்மாவை சந்தோஷப்படுத்துவியா? சாப்பாடு தயார் பண்ணிட்டீங்களா? இன்னும் சில நிமிடங்கள்ல தயாரா இருக்கும். ஐசு, யாக்கோபு எப்படி விட்டுட்டு ஓடி போனான்னு பாத்தீங்களா? ஒரு நாய் மாதிரி வாழை தன்னோட காலுக்குள்ள வச்சுக்கிட்டான். ஐசு, இறுதியா இந்த கூடாரத்தோட தலைவரா நீங்க தான் இருக்க போறீங்க. அதோட மிகப்பெரிய சொத்துக்கு அதிபராவும் இருக்க போறீங்க. உங்களுக்கு கிடைக்க போறத பத்தி நினைச்சு பாருங்களே. நமக்கு நிறைய கூடாரங்கள் கிடைக்க போகுது. அதோட மட்டும் இல்ல, அதுக்குள்ள விருப்புகளும் கிடைக்க போகுது. அதோட நிறைய குழந்தைங்களையும் நாங்க பெத்து தருவோம். நிறைய குழந்தைகள். போதும், கோழிகளை போல நீங்க கத்திக்கிட்டு இருந்தது போதும். இதுல எனக்கு எதுவும் சொந்தம் இல்ல. இவ்வளோ நாளா நானும் ஒரு முட்டாள போல கோவமா நடந்துகிட்டு இருந்தேன். ஒருவேளை எங்க அப்பா என்ன மன்னிக்கலாம். ஆண்டவரே, நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க? ஹாரான்ல இருந்து. நாகூருடைய மகன் லபான் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். அவர் எப்படி இருக்காரு? ஆடு மேய்க்கிறார்ல, அதான் அவர் பொண்ணு.
லாபன் யாக்கோபுவை தன்னுடைய வீட்டிற்குள்ளாக அழைத்து அன்பாய் உபசரித்தார். யாக்கோபு தேவனோடு சண்டையிட்டு காத்து இருந்தான். தேவன் அவனுடைய நாமத்தை அந்த நாள் முதற்கொண்டு இஸ்ரேலாக மாற்றினார். ஏனென்றால் யாக்கோபு தேவனோடு சண்டையிட்டு அவரை போக விடாமல் பார்த்துக் கொண்டான். அதோடு தன்னை யாக்கோபு அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பியதை நிறைவேற்றி வைத்தார். கடந்த காலம் நோக்கி நாம் பயணம் போவோம் வாருங்க. காலத்தையே வென்றவங்க கதைகள் எல்லாம்